Welcome to Success Max Summer Speed. Hi students. Okay, exercise 1.3 second sum பாருங்க. If a equal to minus 5, 1, 3, 7, 1, minus 5, 1, minus 1, 1. So B ஓட மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. Find the product AB and BA. Hence solve the system of equations. 3 equations கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன பண்ணணும், XYZ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஏபியோட ப்ராடக்ட்டும் பியோட ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பியோட வேல்யூஸை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன வரும், ஃபஸ்ட் எலிமெண்ட்டு இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள். 1 5 is 5 minus 5, நெக்ஸ்ட்டு 1 3 is 3, நெக்ஸ்ட்டு 3 2s are 6. இது ஃபஸ்ட் எலிமெண்ட் வரும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவோட செகண்ட் காலம், இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் அப்படின்போது -5 + 2 + 3. இந்த 1 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவையும் தேர்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are 10, -10, 1 1 is 1, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், 7 1 is 7, +1 3 is 3. Next 5 2s are 10, -10. Next second row second column, 1 7 is 7, 1 2 is 2, 1 5 is 5, -5. Next second row third column, 7 2s are 14, 1 1 is 1, 5 3s are 15, -15. Next third row first column, 1 1 is 1, -1 into 3, -3, 1 2 is 2. Next third row second column, 1 1 is 1, 1 2 is 2, -2. So ido -2, 1 1 is 1. Next third row third column, 1 2 is 2, 1 1 is 1, -1, 1 3 is 3. ஸோ இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணலாம் பாருங்க. இப்போது 6 இதோட 3, 9 -5 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5, இது -5 0, இது ரெண்டையும் 10, அது கூட ஒரு -10 போது 0. நெக்ஸ்ட்டு இது ஒரு 10, இதை மைனஸ் பண்ணோன்னா இங்கேயும் 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 9 -5 4 இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 15, ஒரு -15 0. நெக்ஸ்ட்டு இந்த 1 இந்த 2 ஆட் பண்ணும்போது 3, இது ஒரு -3 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 1 ஆட் பண்ணும்போது 2, இது ஒரு -2 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 2வையும் 3 ஆட் பண்ணும்போது 5, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 4. இப்போ இது எந்த ஆர்டரில் இருக்குது பாருங்கள். இது 4 நான் காமனாக எடுத்துட்டேனாக்கா இங்கே 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இது ஐ மேட்ரிக்ஸ் மீனிங்கில் இருக்கா அப்படின்னா 4 I 3 ஆர்டர். இது ஏபியோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பிஏ கண்டுபிடிக்கணும். பிஏ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பிஏ எழுதிக்குவோம். 1 1 2, 3 2 1, 2 1 3. நெக்ஸ்ட்டு ஏவோட மேட்ரிக்ஸ் -5 1 3, 7 1 -5, 1 -1 1. ஸோ இது அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், -5 1 7 is 7 +2. Next first row second column, 1 1 is 1, +1 1 is 1, 1 2 is 2, -2. Next first row third column, 1 3 is 3, -1 5 is 5, +1 2 is 2. Next second row first column, 5 3s are 15, 7 2s are 14, +1 1 is 1. Next second row second column, 3 1 is 3, 2 1 is 2, 1 1 is -1. Next second row third column, 3 3s are 9, -5 2s are 10, 1 1 is 1 +1. Next அடுத்த row பாருங்க, third row first column, 5 2s are 10, -10, 7 1 is 7, 1 3 is 3. Next is third row second column, 1 2 is 2, 1 1 is 1, -1 into 3, -3.
தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஃபஸ்ட் எலமெண்ட்டு இது ஃபஸ்ட் எலமெண்ட் 3 2s are 6 நெக்ஸ்ட்டு 1 minus 5 3 1 is 3. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். இது 9 minus 5 4 கிடைக்கும். இது 0 ஆகிடும். இந்த பிளேஸும் 0 ஆகிடும். இது 0. இல்லை 5 minus 1 4 கிடைக்கும். இந்த நம்பர் இந்த நம்பரையும் ஆட் பண்ணால் 10, அதில் ஒரு -10 0, இது +10 -10 0. இப்போ இதில் 3 minus 3 0, இது 9 minus 5 4 கிடைக்கும். பியோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 0 0 0 4 0 0 0 4. அப்படின்னா இதுலேருந்து நான் 4 காமனாக எடுக்கிறேன்னா என்ன வரும்? 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதை எதை மென்ஷன் பண்ணும்? I3 மேட்ரிக்ஸ், அதாவது பிஏவோட ஆன்சர். ஸோ அப்படின்னா ஏபிக்கும் பிஏவுக்கும் என்ன ஆன்சர் கிடச்சிது? சேமான ஆன்சர். பிஏ ஈக்குவல் டு 4I3. இப்போ இந்த 4 நான் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வரேன்னா அங்கே டிவிஷனில் வரும். அதாவது இந்த ஸ்பேரோட இதை நான் ஃபஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 1/4 இந்த ஏ, நெக்ஸ்ட்டு இந்த பி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதோட இதை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே பி எழுதிக்கோங்க. இங்கே ஏவுக்கு வரல இந்த 4 ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும் ஈக்குவல் டு I3. இப்போ இதில் பி இன்வர்ஸ் இதை நான் இப்போ இந்த ரெண்டு டேர்மை மட்டும் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த பிஏ நான் ஆப்போசிட்டில் தான் என்ன வரும்? பி இன்வர்ஸ்னு வரும். பி இன்வர்ஸோட ஆன்சர் இங்கே என்ன கிடைக்கும்? 1/4 ஏன்னு மட்டும் இருக்கும். இப்போ கொஷினில் பாருங்கள், இதில் இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் XYZ கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், x + y + 2z = 1, 3x + 2y + z = 7, 2x + y + 3z = 2. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பியோட வேல்யூ இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1 1 2 ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கா. செகண்ட் இது பாருங்கள் 3 2 1 செகண்ட் ரோவில் இருக்குது. 2 1 3 இது தேர்ட் ரோவில் இருக்குது. ஸோ இது எதை மீன் பண்ணுது? இந்த பி மேட்ரிக்ஸை மென்ஷன் பண்ணும். அப்படின்னா இதை நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம இதை இந்த 3 ஈக்குவேஷன்ஸையுமே நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். கொடுத்துருக்க ஆர்டரை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை இந்த மாதிரி மெத்தடில் எழுதலாம். இப்போ இது எந்த ஆர்டரில் இருக்குது? இது எந்த மேட்ரிக்ஸை மென்ஷன் பண்ணணும்? பி மேட்ரிக்ஸை மென்ஷன் பண்ணுது. பி எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 1 7 2. இப்போ இந்த பி ஆப்போசிட்டில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஒய் இசட் தான் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸு ஒய் இசட். இப்போ இந்த பி ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? பி இன்வர்ஸ் 1 7 2. இந்த பி இன்வர்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/4 ஏ. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏவோட மேட்ரிக்ஸை அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். பாருங்கள், பி இன்வர்ஸ்க்கு 1/4 ஏவோட மேட்ரிக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கொஷின்லேருந்து இப்போ ஏவோட மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணணும். இது ஏவோட ஆன்சர் இன்ட்டு 1 7 2 இந்த ஆன்சர் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 1/4 இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், இந்த ஃபஸ்ட்டு ரோவோட இந்த காலத்தை லைனாக மல்டிப்ளை பண்ணி எழுதணும். -5 × 1 -5, 1 × 7 7, நெக்ஸ்ட்டு 3 2s are 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ பாருங்கள், செகண்ட் ரோட ஃபஸ்ட்டு காலம் 1 7 is 7 + 1 7 is 7, 5 2s are 10 -10. Next third row 1 1 is 1, -1 × 7 -7. Next 1 2 is 2 +2. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒரு 13, 13லேருந்து ஒரு 5 நம்ம மைனஸ் பண்ணிங்களா என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே 14, அதுலேருந்து ஒரு -10 அப்படின்னா அதுலேருந்து ஒரு 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒரு 3, -7லேருந்து ஒரு 3 ஆட் பண்ணிங்கன்னா -4 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 4ஆல் ஒரு டேர்மையும் நான் கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இது 2 டைம்ஸ் 4 2s are 8, அப்போனா இது 2 டைம்ஸு. இந்த 4ல் 4 1 டைம் இருக்கும். இதில் 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா -1. இது எதோட ஆன்சரு? எக்ஸு ஒய்யு இசட் இதோட ஆன்சர். x = 2, y = 1, z = -1. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.